இருங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க உங்க பிளான்ஸை நல்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல தெரியாமலே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு சின்ன ரியாலிட்டி செக் பண்ணலாமா? நீங்க டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சாயில் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி ஊற்றணும். அப்பதான் ரூட்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி எல்லா பிளான்ஸ்க்கும் சேம் சன்லைட் வேணும்லாம் இல்ல. சில பிளான்ஸ்க்கு இன்டைரக்ட் சன்லைட் இருந்தா போதும், சில பிளான்ஸ்க்கு டைரக்டான சன்லைட் அவசியம் வேணும். ஸோ பிளான்ஸ்க்கு வந்து இதே மாதிரி நீங்க கரெக்டான டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியா தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரே பாட்ல நீங்க பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா, டைம் டு டைம் வந்து பிளான்ஸ் வளர வளர நீங்க பெரிய பாட்க்கு சேஞ்ச் பண்ணாதான் அதுக்கு ரூட் ஸ்பேஸ் வந்து நல்லா வளரும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பாட்ஸ்ல வந்து சஃபிஷியன்டான ட்ரெயின் ஹோல்ஸ் இருக்கணும். அப்பதான் ரூட்ஸ்க்கு வந்து ஏர்ஸ் வந்து நல்லா வளரும். ரேண்டம் பிளேசஸ்க்கு நீங்க பிளான்ஸை மூவ் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏசியோ ஹீட்டோ டைரக்டா படுற மாதிரி நீங்க வைக்காதீங்க. அப்போ அது ரூட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியா வளர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. இன்னும் பிளான்ஸை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுமா, ரைட் வேல க்ரோ பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் வேணுமா, அப்போ மறக்காம நம்ம பேஜ் igrow_India ஃபாலோ பண்ணிக்கோங்க.